சிஎஸ்கே அணிலேருந்து முக்கியமான வீரர் வந்து வெளியேறி இருக்காரு. ஒரு கன்னான ஒரு பிளேயரை வந்து அழகாக வந்து உள்ளே இறக்கியிருக்காங்க. ஆர்சிபி வந்து சவாலாக இருக்குமா, நிறைய ஓட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியில் இருக்குது. அதெல்லாம் வந்து பேட்சப் பண்ணிட்டு நம்ம ஹோம் கிரவுண்டில் சூப்பராக விளையாடுவாங்களா இல்லை கோட்டை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். பார்த்தீங்கன்னா பத்திரானா வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இல்லாமல் இருந்தார், ஏதோ இன்ஜுரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ கேட்டால் இந்த சீசனே அவர் விளையாட மாட்டார், அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டுமே கிடைச்சிருக்கு. ஷாக்காகவே இருக்குது. எதுக்குடா பத்திரானா இருக்கும்போது எதுக்குடா எல்ஸை பார்த்தீங்கன்னா நாதன் எல்ஸ் வந்து எதுக்கு விளையாட வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. கடைசியில் கேட்டால் இப்போ தான் தெரியுது அவருக்கு இன்ஜுரியாக இருந்திருக்கு, அதனால தான் வந்து வெளியில் உட்கார வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனே அவர் இல்லை அப்படின்ற மாதிரியுமே ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை அணி மட்டமாக இருந்துச்சு, அது மோசமான பிளேயிங் லெவனாக இருந்துச்சு. அதனால எப்படியும் வந்து சிஎஸ்கே அணியை அடித்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி வந்து நம்ம பழைய ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கவே கூடாது. உண்மையிலே சூப்பராகவே வந்து பிளேயிங் லெவனை செட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங் பேர் வந்து செம்மையாகவே அமைஞ்சிருக்கு. ஒரு சில பவுலர்ஸ் எல்லாம் வந்து நல்லாவே போடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆல்ரவுண்டர்ஸும் செம்மையாக பண்ணுறாங்க. 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலிலேருந்து எல்லாருமே ஆடிட்டு இருக்காங்க. அதே காம்பினேஷனில் வந்து இங்கே நம்ம சேப்பாக்கில் வந்து ஆடும்போது உண்மையிலே சூப்பராகவே இருக்கும். அதை அவங்கள அடித்து விரட்டிட்டோம், பங்காளி அடிச்சிட்டோம்டா இவங்களே அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறு தட்டிக்கிட்டு தெரிய முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளேயிங் லெவலில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, அதில் வந்து நம்ம நம்பி தான் ஆகணும். அதெல்லாம் சரி பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபியோட நம்ம ஜெயிக்க முடியும். இல்லாட்டி சொந்த பணியில் சோகமாகறதை யாராலுமே தடுக்கவே முடியாது. பத்திரானா இல்லை எல்ஸ் நல்லா தான் சூப்பராகவே போடுறாரு, ஒரு டிக்கை அடிச்சு விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் வந்து எப்போதும் டெவன் கான்வே இருப்பார். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாத்தியை இறக்கி விட்டு டக்குன்னு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ருத்ராஜ் ஆனனால தான் அன்றைக்கி தேத்த முடிஞ்சிச்சு, இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இவரை பொறுத்தளவு ரச்சினை பொறுத்தளவு ஓவரால் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே விளையாடுறாரு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அழகாகவே கொண்டு போகிறார். 45 பாலுக்கு ஒரு 60 அடிக்கிறாரு. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. டெவன் கான்வே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையும் கூட கூட்டு வரலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும், நம்ம தீபக் கூடாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க. இவங்களை வந்து தேத்தி ரெடி பண்ணி 7 மேட்ச் வாய்ப்பு கொடுக்குற லெவலில் கிடையவே கிடையாது. முதல் 7 மேட்ச் சாமிக்கு விட்டோம் அப்படின்னு நம்ம அப்படியே வந்து பிளே ஆஃப் இல்லாமல் வீட்டுக்கு போக வேண்டியதான். அதனால வந்து அந்த ஓட்டைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பிளான் பண்ணுவாங்க. எப்போதும் சேம் டைம் சேம் பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினெட்லி சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அதே பிளேயிங் லெவனே போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆர்சிபி கூட நடக்க போகிற மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்ஸ் உள்ள வந்துடுவார். சாம் கரனை பார்த்தீங்கன்னா உட்கார வைக்க போகிறாங்க. சாம் கரனை உட்கார வச்சா மட்டும்தான் வந்து சூப்பராக. சாம் கரன்லாம் வேறு யாரை வந்து உள்ளே கூப்பிட்டு வருவீங்க, அதே ஆல்ரவுண்டர் வேணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மொரட்டு பிளேயரை வச்சுக்கிட்டு எதுக்குடா இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேமி ஓவர்டனை வந்து உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அவர் சூப்பராக கன்னாக பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுவார், சூப்பராக பேட்டிங் பண்ணுவார். 2-3 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயே எடுத்துடுவார். அவரை எதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் தானே சாம் கரன் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. சாம் கரன், ரச்சின், எல்ஸ், நூர் அகமது இவங்க எல்லாரையும் உள்ளே வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஒரு ஆள் வெளியில் உட்கார வைக்கணும். அதனால் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும்தான் உள்ளே இருக்க முடியும். அதனால வந்து சூப்பராகவே இவங்க பிளான் பண்ணிடுவாங்க. ரச்சினை பொறுத்தவரை ஸ்பின் கூட போடுவார், அவர் ஓப்பனிங் வருவார், அதில் அவர் ஒரு டிக் பண்ணிடலாம். அதனால வந்து அவர் கண்டிப்பாகவே இருப்பார். நூர் அகமது சூப்பராக விக்கெட் எடுக்கிறாரு, 10 கோடி போட்டு எடுத்து வச்சிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவருமே இருக்க தான். 2 பிளேயர் ஓகே ஆயிடுச்சா. 3வது எல்ஸ் அவர் வந்து பவுலிங் சூப்பராக போடுறாரு. போன மேட்சை நல்ல விக்கெட்டும் எடுத்து கொடுத்தாரு. பவர் பிளேல நல்லாவே போடுறாரு, அதனால அவருமே இருப்பார். இன்னும் ஒரே ஒரு பிளேயர் தான், சாம் கரனா இல்லை ஜேமி ஓவர்டனா அப்படின்னு பார்க்கும்போது சாம் கரனை கம்பேர் பண்ணும்போது ஜேமி ஓவர்டன் சூப்பராகவே பண்ணுவார். அதனால் அவரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா டீமுக்கும் இன்னமும் கொஞ்சம் பலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட கருத்தாகவே இருக்குது. போன சீசன் ஜிடியில் வந்து சூப்பராக ஆடின பையன் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சங்கர். நல்ல ஓவரும் போடுவார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பேட்டிங் வந்து ஆவரேஜ் சூப்பராக 50 அடிச்சிருக்காரு. அதனால் அவரை கொண்டு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த தீபக் கூடா அண்டு ராகுல் திரிபாதி பதிலாக அவரை ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹிட்டராகவும் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் 2-3 ஓவர் கூட பார்த்தீங்கன்னா டஃப்பான சுச்சுவேஷனில் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓட்டைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து அடைச்சாங்க அப்படின்னா ஆர்சிபியோட கொஞ்சம் பலம் வாய்ந்த அணியாக கொஞ்சம் திமிரிக்கிட்டு போய் நிற்கலாம். இல்லை அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். அப்படியே கட் பண்ணால் ஆர்சிபி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயிங் லெவன் வச்சுருக்காங்க. ஓப்பனிங்கில் கன்னாக இருக்குது. அதாவது சால்ட்டுங்கிற கோலி நிற்கும் போது
ஐயோ ஒரு எத்தனாயிரம் ரன் அடிக்க போகிறாங்க அப்படின்ற லெவலில் இருக்குது. அதனால் 2 பேருமே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதில் சொல்லவே தேவையில்ல, படிக்கலுக்கு வந்து போன மேட்ச் நல்லா விளையாடல, அவருக்கும் சிக்கிருச்சு அப்படின்னா சொல்ல வேணாம், அவரும் போட்டு பொலன்னு பொழந்து கட்டிடுவார். இது இல்லாமல் போன மேட்ச்சில் வந்து ரஜத் பாட்டியார் பார்த்தீங்கன்னா 300 ஸ்ட்ரைக் ரேட் ஆடி வந்தார், போனால் 2-3 சிக்ஸ் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார். லியாம் லிவிங்ஸ்டன் வந்தாலும் அவரும் 2 சிக்ஸ் அடிக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்க இதில் ஹிட்டராகவே இருக்காங்க. இதில் வந்து டிம் டேவிட் இறங்கவே இல்லை, அவரும் ஒரு ஹிட்டர் தான். அவர் இறங்காமலே பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாங்க கேகேஆர் கூட. அதனால வந்து டீம் வந்து சூப்பராகவே செட்டாகவே இருக்கு. குணால் பாண்டியா வந்து சென்னை பிச்சுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே ஸ்பின் போடுவார். சுயாத் சர்மா போன மேட்ச் விட்டு உரின்னு உரிச்சாங்க, இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது, அவருக்கும் ஸ்பின் வந்து கை கொடுக்கும். லியாம் லிவிங்ஸ்டனும் சூப்பராகவே ஸ்பின் போடுவார். அதனால் ஓவராலாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி அணிகள் கைகள் லைட்டாக ஓங்கி இருக்க மாதிரி இருக்குது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொன்னதில்ல, இந்த ஓட்டைகள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலே 2 டீம் மொரட்டு டீமாக இருக்கும். யார் வேணா சீக்கிரம் என்னப்பா இப்படி இருக்கே டீமு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. பாய் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், அதே டீமோட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கூடாவாக இருக்கட்டும், ராகுல் திரிபாத்தியாக இருக்கட்டும், நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே வந்து சென்னை அணியை பொறுத்த வரைக்கும் குரூசியல் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய ஒரு டீம். அதனால் வந்து மும்பை மாதிரி 5 மேட்சை சாமி கூட்டுட்டு அப்புறமேட்டு எந்திரிப்போம் அப்படின்னா அப்படி எந்திரிச்சவங்க டைட்டில்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணியில் எந்தெந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அடுத்த மேட்ச் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். அந்த வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து ஆர்சிபி விசஸ் வந்து சென்னையில் யார் ஜெயிப்பா நீங்கள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அதிக ரன்கள் அதிக விக்கெட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிளேயர் தோணுல அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.